பாய்ஸ் நம்ம இப்ப வந்து திருப்பி இந்த வாரத்துல ரைடு ஆரம்பிக்க போறோம். நான் தான் லீட், யுவர் ஸ்பீட், யுவர் கமாண்டர். ஏய் மாப்ள சொல்றத கேளுடா. மிலிட்டரியில பெரிய போஸ்டிங் போனப்ப கூட இந்த அளவுக்கு பில்ட் அப் கொடுக்க மாட்டாங்க. இவன் பாரு பெரிய ஏதோ எஸ்பிஜி கமாண்டர் மாதிரி சார் கூறுங்கடா. பாய்ஸ் நான் தொடர்ந்து 6 வருஷமா ரைட் போயிட்டு இருக்கேன். என்னைய பாராட்டி ஒரு பதக்கத்தை கமாண்டர் கையில வாங்கி குத்துங்க வாங்க. ஏறுமுக்குல இருக்க கருப்பட்டி காபி கடையில போய் கருப்பட்டி காபி குடிக்க போறோம். அதுக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டதே தப்பு. இங்க பாருடா, ஒரு ரைடர் கிளப்ல ஒரு 50 பேர் 60 பேர் ஓட்டுறப்ப லீடுக்கு ஒருத்தர் போகணும், ஜீப்புக்கு ஒருத்தர் வரணும், மார்ஷல்னு ஒருத்தர் போய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம். இவன் ஏன் டிஸ்கரேஜ் பண்றான்? அவன் அடுத்த தடவை விட்டு போயிட வேண்டியது. நம்ம ரைடு கூட்டி போறது ரொம்ப கஷ்டம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லீட் ஒரு முக்கியமான விஷயம். லீடு யாரும் முந்த கூடாது. லீடு தான் முதல்ல போகணும். என்ன ஸ்வீப் கடைசியா வரணும். ஸ்வீப் ஓகே. தம்பி போக கூடாது. மார்ஷல் லீட முந்த கூடாது. லீடு தான் முன்னாடி போணும். லீட முந்த கூடாது. அவன் தான் முங்கி போயிட்டானே. பின்ன என்னடா மார்ஷல் ஜேபிஎல் போஸ் நிக்கிறீங்க. முங்கி போடா. இந்த பாரு, நான் கேட்க மாட்டாங்க. லீடு தான் முன்னாடி போணும். நீங்க போக கூடாதா? ரைடு போறத ரேஸா மாதிரி இப்போ என்ன பண்றது நீங்க? டேய் அவன் இன்னும் கூடுவாஞ்சேரி தாண்டி போயிருப்பான்டா. கூடாஞ்சேரி தாண்டி போயிடலாம். அவன் போக வேண்டிய தாம்பரம் தானே. நீங்கடா அவனை ஓவர்டேக் பண்ண. அவனுக்கு தான் ஓவர்டேக் பண்ணாலே பாஞ்சிட்டு போவாங்களே. அப்படி போன் பண்ணி வர சொல்றா. இவங்க கூட எல்லாம் ரைடு ஒரு டீ குடிக்கணும்னு நினைச்சு தப்பாக்கிட்டாங்களே.